அப்படி கல்யாணத்தை வணக்கம் வணக்கம் காதலிலே தொழில் விட்டு பாண்டாயில குடிச்சு விட்டு கைலாசம் வணக்கம் போயிட்டா வணக்கம் வணக்கம் வல்லாத வட்டி வாங்கி வல்லாத கண்டெடுத்த புண்ணியவன்களுக்கு வணக்கம் வல்லாத வட்டி வாங்க வல்லாத கண்டெடுக்க புண்ணியவன்களுக்கு வணக்கம் ஆங்கில கடனை திருப்பி கொடுக்காத வல்லாத கண்டெடுக்க வணக்கம் அமெரிக்கா கடனை திருப்பி கொடுக்காத வல்லாத கண்டெடுக்க வணக்கம் வணக்கம் முண்டாட்டி கட்டண முண்டாட்டி தாலி கட்டண முண்டாட்டி மூன்று வந்த முண்டாட்டி ஒண்ணு விட்ட முண்டாட்டி ரெண்டு விட்ட முண்டாட்டி முண்டாட்டி இருக்கையில ஒப்பாட்டி வச்சுக்கிற ஒரு சில பேருக்கு வணக்கம். என்ன பாட்டு பாட்டு உங்களை சொல்லுவேனா உங்களை நான் சொல்லுவேனாங்க ஒரு சில பேருக்கு வணக்கம்னா ஒப்பாட்டி வச்சிருக்க ஒரு சில பேருக்கு வணக்கம் அவங்களையும் கோச்சிக்க கூடாது இல்லையா அதுக்காக சொல்றேன். பொண்டாட்டி ஒளிக ஒப்பாட்டி வாழ்க. வாட் திஸ் இஸ் என்னைய சொல்லிட்டு இருக்க? பொண்டாட்டி ஒளிக பொண்டாட்டி ஒளிக சொல்லிட்டு இருக்கற. அஜியே என்ன நாலு பேர் இவ்வளவு கோவம் புரியல. ஏன் இந்த பாட்டை பொண்டாட்டி ஒளிக நான் பாடி போறது தெரியுமா? ஒரு சில பக்கம் ஆனா நீங்க நல்ல சுதாரிப்பா இருக்கீங்க. ஆமா. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க பக்கமலத்திலே உட்கார்ந்து நாடகம் பார்ப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க பொண்டாட்டி ஒளிகமான பொண்டாட்டி ஒளிகன்னு பாடிட்டு இருப்பாங்க. சரி. ஆனா நீங்க சுதாரிப்பா இருக்கீங்களா இல்ல நாடகம் பாக்குறீங்களா ஒரு டெஸ்ட் பண்ணுங்க. ஆனா நீங்க நாலு பேருமே பாஸ் ஆயிட்டீங்க. ஆமா ஆமா. பொண்டாட்டி ஒளிகன்னு பாடக்கூடாது. ஏன் பாடக்கூடாதுன்னா மனைவிங்கிறது யாரு யாரு வெஜிடபிள் பிரியாணி மாதிரி. என்னது என்ன அதை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க? சாப்பிட்டீங்களா? அருமையான சாப்பாடு. பேசாம எங்களை கடையில அங்க சாப்பிட விட்டதுக்கு இங்க சாப்பிட்டுக்கலாம். வெஜிடபிள் பிரியாணியை கொடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அருமையான சாப்பாடு இல்ல? ஆமா. அது தெய்வத்துக்குரிய சாப்பாடு, அன்னதான சாப்பாடு. வெஜிடபிள் பிரியாணி யாருன்னு கேட்டீங்கன்னா மனைவி. சரி. சிக்கன் பிரியாணி யாருன்னு கேட்டீங்கன்னா அது யாரு? ஒப்பாட்டி. எப்படி எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப என்னதான் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சாலும் சரி சிக்கன் பிரியாணிக்கு ஆசைப்படாத ஆள் இருப்பாங்களா? எப்படி? அப்ப அப்பாட்டி வேணும் பொண்டாட்டி வேணுங்க. ஆனா மனைவிங்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா பெத்த அப்பா அம்மா எல்லாம் விட்டுவிட்டு அண்ணன் தம்பி எல்லாம் விட்டுவிட்டு கட்டின புருஷன் தான் நமக்கு எப்பயும் சொல்லி அதாவது நம்ம கட்ட சுடுகாடு போற வரையும் நம்ம கூட குடும்பம் நடத்துற யாரு? கட்டின பொண்டாட்டி மட்டும். அவங்கள ஒளியன்னு சொன்னோம்னு வச்சுக்க பழைய சோறு கூட நமக்கு எல்லாம் கிடைக்காது. அதனால பாட்டை மாத்துவோம். பொண்டாட்டி வாழ்க அப்பாட்டி ஒளிங்க பொண்டாட்டி வாழ்க. என்னப்பா போச்சுக்க போச்சு நிப்பாட்டுறீங்க? அதானே அதானே அப்பாட்டி ஒளிய நம்ம ஏன் பாடணும்? ஒரு நாளைக்கு வீட்டுல சமைக்க முன்னாடி கடை சாப்பாடு சாப்பிடுற மாதிரி இருக்கும்ல. ஓஹோ ஐயப்பா கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி நீ இப்படி எல்லாம் யோசிச்சீங்கன்னா பக்கத்துல உட்கார்ந்திருக்க யாரு? ஓ சொல்லி கொடுக்குற குருநாதரா? சரி விடுங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்துட்டு போடும். பொண்டாட்டி வாழ்க ஒப்பாட்டி வாழ்க பொண்டாட்டி வாழ்க ஒப்பாட்டி வாழ்க. பொண்டாட்டி இருக்கையில ஒப்பாட்டி வச்சுக்கிற புண்ணியவான்களுக்கு வணக்கம். புருஷ அறியாமலே புள்ள ஊட்டி வச்சுக்கிற புண்ணியவதிகளுக்கு வணக்கம். நாட்டுக்கெல்லாம் வணக்கமே. அங்கிருக்கு பெரியவருக்கு வணக்கமே. வணக்கமே எங்கள் வணக்கமே. முருகா எல்லாம் உள்ள இறைவனுக்கும் பகலிலே உதிர்க்கின்ற கதிரவனுக்கும் இரவிலே உதிர்க்கின்ற வெண்ணிலவுக்கும் மாதாவுக்கும் கடல் அலைகளுக்கும் எங்களை எல்லாம் பெற்ற ஆளர்கின்ற தாய்குலத்தி தங்கங்களுக்கும் மாதிற்குள்ள மாணிக்கங்களுக்கும் இளைஞர் அர்ப்பணம் என்ற அங்கத்தினர்களுக்கும் உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் மற்றும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் இந்த நாடகத்தினை சீரு சிறப்பமான முறையில் அமைத்து நடாத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினர்களுக்கும் இந்த நாடகத்தை நடத்துவதற்கு அனுமதி வழங்கி பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையில் வருவதற்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பாய்வாளர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நாடகத்துக்கான வருவதற்கும் சுற்றுவட்டார நாடக அரசியல் பெருமக்கள் அனைவர்களுக்கும் எங்களது நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய அருமையினார்
அவருடைய அணி கோட்டையை சேர்ந்த எஸ்கே பழனிசாமி நாடக கலைக்குழுவினர் சார்பாக முதற்கண் நன்றி என்று வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இனிதான முறையில் நாடகத்தை துவங்குகின்றோம். நன்றி வணக்கம். இசை தட்டு மொழாக்கா நாடகம் ஆரம்பிச்சாச்சு. ஒரு விஷயம் கரகாட்டம்லாம் வைக்க கூடாதுங்க. ஏன்னா ஆட்டத்திலே எத்தனை ஆட்டங்கள் இருக்கு. கரகாட்டம், ஒயிலாட்டம், மானாட்டம், பித்தலாட்டம், சீட்டாட்டம். இந்த ஆட்டம்லாம் ஆடாம நல்ல ஆட்டமா நாடகத்துல ஆடுங்க அப்படின்னு சொல்லிதான் நாடக நடிகர்கள் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஒரு நாடகத்தை 8 மணி நேரம் ஏன் தெரியுமா நடத்துறாங்க? ஏப்பா வேற வழியே கிடையாது, நம்ம நடத்தி விட்டு தான் போகணும். இல்லன்னா காசு கொடுப்பாங்களா? ஏன்னா 6 மணிக்கு, அதாவது சரியா 5:30 மணி பிரம்ம முகூர்த்தத்துல இந்த நாடகத்துல மட்டும்தான் நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும்னு பாட்டு பாடுவாங்க. அப்படி பாடினால் நாட்டுக்கு நல்ல மழை பெய்ய வரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். சரி, அந்த காலத்துல பெரிய எழுதி வச்சுட்டாங்க. அதே போல பாருங்க, ஆர்கெஸ்ட்ரா ஆடல் பாடலாம் நடக்கும், எல்லா பக்கமும் பார்த்திருப்பாங்க. கரகாட்டமும் நடக்கும், பார்த்திருப்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சரியா ஒரு 2 மணி 3 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். இந்த நேரத்துல என்ன ஒரு விஷயம் நடக்கும்னா, விடியாது. அந்த 2 விஷயம்லாம் நடக்கும்போது பொழுது விடியாது. அப்ப பக்கத்துல இருக்கிறவங்க எழுப்புவாங்க, வா போலாம் முடிஞ்சிருச்சு. அவங்க சொல்லுவாங்க, படுற இன்னும் விடியவே இல்லை அப்படிம்பாங்க. இந்த விடியலைங்கிற வார்த்தை வாழ்க்கையில கடைசி வரையும் விடியாமே போயிடும். ஆனா நாடகத்துல மட்டும்தான் அப்பா பொழுது விடிஞ்சிருச்சு வாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே அழைச்சிட்டு போவாங்க. விடிஞ்சிருச்சுனாவே வாழ்க்கையில எல்லாருக்கும் விடிஞ்சிருச்சு. ஆமா, அது வரையும் ஆள் கிடையாது, அது வேற விஷயம். இருந்தாலும் பரவாயில்லங்க, தெய்வத்துக்கு வைக்கிறோம். அருமையான மக்கள், அருமையான ரசிகர்கள், போதும் நமக்கு, இது போதுங்க. ஏன்னா நேத்தெல்லாம் போன ஊர்ல பாருங்க, கட்டுக்கடங்காத கூட்டம். மஞ்சள் வச்சுட்டு எந்திரிச்சு உட்கார குஞ்ச பிடிச்சி கடிச்சு விட்டுருவேன். காப்பு விட்டு எந்திரா, அட எந்திரா, என்ன காப்பு விட்டு குஞ்ச கடிக்க சொல்ற? எங்க பாரு, எந்திரிச்சு உட்கார, அப்புறம் பாஸ் ஆக மாட்டேன். எதுலையா நீ பாஸ் ஆகிற மாதிரி தெரியல எனக்கு. பரீட்சை எழுதிட்டியா? எழுதலையா? நீ விளங்குற மாதிரி. ஏப்பா இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? நேத்து போன ஊர்ல நம்ம வண்டியை உள்ள கொண்டு போக முடியல. ஏன் அப்படி? அந்த அளவுக்கு ரசிகர்கள் கூட்டம், அம்புட்டு ரசிகர்களும் எல்லாத்து மேலேயும் சாமி இறங்கி இருக்குப்பா. பரவாயில்லையே, பக்தியான ஊரா இருக்கு உங்களுக்கு. நீ வேற அம்புட்டு 18-48 சாமி தான். என்னையா அப்படி சாமி அது? ஆமா, வண்டியை உள்ள விடுறேன்னா பாத்துக்க. அப்ப 18-48 தானே இருக்குல்ல. 18-48 அது புராண ரீதியா பேசினோம்னா புராணம். இங்க இறங்கி இருக்கிறது மதுரை வேற. உள்ள விடவே இல்லை எங்களெல்லாம் போயிடுவியா